வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல பழைய திரைப்படங்களை மறுபடியும் திரையரங்குகளில் எந்த திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வடபள்ளி ஏரியாவில் இருக்கிற சில நண்பர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாங்க காணொளிக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் புதிய படங்களை விட பழைய படங்களை தான் மறுபடியும் ரீரிலீஸ் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வகையில் மறுபடியும் எந்த படம் ரீரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த படமாக தான் நல்லா தானே இருக்கும். இல்லை சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்துன்னு கேட்டால் நான் ஆக்சுவலாக தலை ஃபேன் தான். ஸோ நிறைய ஓல்டு படம் அஜித்தோட ரிலீஸ் ஆனால் ஓகே. வீரம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அது வகையில் அது ஒரு செம்மையாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் உண்மையிலே. விஜய் மூவி. என்ன மூவி? விஜய் இது. அதான் விஜய் இது என்ன? திருப்பாச்சி. வேற அந்த மூவிலாம் நல்லா இருக்கும். படையப்பா ஒன்று வரணும். ஆமாம், சின்ன கவுண்டரு. அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவின்ற படம் இருக்குது. அது பாருங்கள், முதல்ல பழைய படம். அதை ரீமேக் பண்ணித்தான் சூப்பராக வரும் படம். அது தலை படம். வேறு என்ன படம் ரீரிலீஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்ன படம்னா வரலாறு ரிலீஸ் ஆனால். இன்னொன்று பாச்சா. பாஷா ஏற்கனவே வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. 4K வெர்ஷனில் மறுபடியும் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாச்சா ரிலீஸ் பண்ணலையே, தளபதி தான் பண்ணியிருக்காங்க. இல்லை பாஷா பண்ணிட்டாங்க ஏற்கனவே. இல்லைண்ணா, ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐநா தேட்டரு எல்லாமே மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்க. அப்படியா? மறுபடியும் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. ஆமாம், ரீரிலீஸ் கிடையாது, ரீமேக் பண்ணி வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அது இப்போ பார்ப்பாங்களாம் தெரியாது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இப்போ மெதுவாக போகும். இப்போ இதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் படம் பார்க்கறதுக்கு. இல்லை, இப்போ நம்ம ரீமேக் பற்றி பேசல, ரீரிலீஸ் பண்ணணும். அது நல்லா தான் இருக்கும், பண்ணலாம் தாராளமாக. மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண நீங்கள் நல்லாயிருக்கும். ஆகிடுச்சா என்னன்னு தெரில எனக்கு உண்மையாக. ரிலீஸ் பண்ண ஆகலை. இல்லை, அது நல்லா இருக்கும். வரலாறு ஆனால் நல்லா இருக்கும். வரலாறு படம் அப்போ ரீரிலீஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.